தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், மரியாதைக்கு போட்டதற்குரிய முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆலோசனையின்படி இந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்தில் இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அரசு கொறடா அறிஞர் தாமரையார் அவருடைய வழிகாட்டுதல்படி இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அருமை அண்ணன் தங்க பிச்சமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவருமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளரும் மாவட்ட குழு உறுப்பினருமான மரியாதைக்கு போட்டதற்குரிய அருமை அண்ணன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு அவர்களே, ராமநாதன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் பொறுப்பாளர்கள் ராசு அவர்களே, தேவனூர் தலைவர் செல்வராஜ் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் நக்கீரன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய செயலாளர் பரமசிவ அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை கட்சியினுடைய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, அனைத்து இந்திய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய கழக கிளை கட்சியினுடைய நிர்வாகிகளே, இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேர் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஓராண்டுகளுக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களின் நல்வழி காட்டி அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை துவங்கி என்னுடைய ஒரே லட்சியம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த நடைபயணத்தை துவங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 100 நாள் நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி இந்த ஆட்சியில் அவலங்களை எல்லா தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு சென்றார்கள். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதை மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். 16 வயசு பெண்கள் முதல் 60 வயசு பாட்டி வரை யாரையும் விட்டு வைக்கவில்லை என்று நம்முடைய ஒன்றிய செயலாளர் பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, இதையெல்லாம் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலமாக 503 வாக்குறுதிகளை சொன்ன இந்த தமிழக அரசு எதையும் செய்யவில்லை என்பதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு அமல்படுத்தினார்கள். அதே போல முதலீடுகளை கொண்டு வருகிறோம் என்று வெளிநாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் அவர்கள் எந்தவித திட்டங்களையும் இங்கே கொண்டு வரவில்லை என்பதை புத்தகமாக வெளியிட்டு பொய் முதலீடுகள் என்ற புத்தகத்தை ஆவணமாக இந்த மக்களுக்கான அரசியல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கம். ஏனென்றால் ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை எல்லா மக்களும் விரும்புகின்ற ஒரு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்கள் கழகான ஆட்சி. நீங்கள் நம்முடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பாருங்கள், யார் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும்? பணக்காரர்களா, மிட்டா மிராசுகளா? இல்லை, ஏழையாக பிறந்த குப்பனும் சுப்பனும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு யாரெல்லாம் வந்து சென்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மத்திய அரசின் உதவியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், எங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டை, ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த தீர வேண்டும் என்று அவர்களும் இங்கே கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிரந்தர இந்தியாவுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி சொல்லுகிறார்கள், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்தில் இன்னைக்கு ஏழையாக இருக்கட்டும், பணக்காரர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றுகிறார் என்பதை புரிய வேண்டும். அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் போராடுகிறார்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுகிறார்கள், எல்லா தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன தினம் எழுந்திருச்சா, காலையில எழுந்திருச்சா 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை
கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்திற்காக உயிரிழந்தது தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் 100க்கும் மேற்பட்டவர் ஒரே நாள்ல நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 66 பேர் செத்தாங்க. மரக்காணத்துக்கு அருகில 33 பேர் செத்தாங்க. இதையெல்லாம் தமிழக அரசியலில் ஒரு கரும்புள்ளியாக, சாபக்கேடாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இங்கு இருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்லுகின்றேன். நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணி உருவான போது தெளிவாக ஒன்று சொன்னார்கள். இந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நடத்துகின்ற தேர்தல். இந்த தேர்தலில் வருகின்ற நம்முடைய கூட்டணி கட்சிகள் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்ற அந்த ஒரு லட்சத்திற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு பேச வாய்ப்பு நன்றி கூறி